கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற மக்களுடைய டூரிஸ்ட் மக்களுடைய அதே போன்று ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்படுகின்ற மக்களுடைய கோரிக்கையான கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு அதற்கான பேருந்து விடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆன்மீக சுற்றுலா வரக்கூடிய மக்கள் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள், புராதன முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் ஆகியவற்றை பார்ப்பதற்கும் இன்றைக்கு ஒரு பேருந்து ஆகிய 2 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 441 நகர பேருந்துகளில் இன்றைக்கு 52 பேருந்துகள், அதாவது மகளிர் பயன்பாட்டிற்காக மகளிருக்கு இலவச கட்டணத்தோடு அறிவிக்கப்படுகிறது. இதோடு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 319 பேருந்துகள் மகளிர் பேருந்துகளாக அறிவிக்கப்பட்டு அவை இன்று முதல் 52 புதிய வழித்தடங்கள் இயக்கப்படுகிறது. இதுல உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்கு அவங்க மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மகளிர் சுய குழு உறுப்பினர்கள்னா அவங்க பேருந்துகள்ல ஒரு 100 கிலோ வரை எடை கொண்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இது ஒரு பெரிய திட்டம். நம்முடைய மாவட்டத்திலும் இது பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது. எனவே இந்த தருணத்தில் மகளிருக்கான பேருந்துகள் கூடுதலாக 52, சுற்றுலா பேருந்து 1, ஆன்மீக சுற்றுலா பேருந்து 1 வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பிலும் சுற்றுலா பயணிகள் சார்பிலும் ஆன்மீக பயணிகள் சார்பிலும் நன்றி நாங்கள் தெரிவித்துள்ளோம். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி குறைவா இருக்குது. ஆனா இது நேரத்துல ஓடியது. கோடை காலத்துல பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க இன்னும் 4 மாவட்டங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்ப கோடைக்கு முன்னால 30 லட்சம் லிட்டர் பால் வந்து கொண்டிருந்தது. இப்போது கோடை தீவிரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்றைய தினம் 33,18,000 லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாங்க ஜூனுக்குள்ளாக ஒரு 40 லட்சத்தை எட்டுவதற்கு அதற்கான டார்கெட் கொடுத்து அந்த பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றேன். நேற்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு சென்றேன். இந்த வாரமும் வருகின்ற வாரமும் நான் கொங்கு மண்டலத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அதில் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் விநியோகம் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.